ஹாய் மக்களே! இப்போ நம்மளோட கேம் விளையாட ஆரம்பிக்க போறோம். இந்த கேமோட பேர் ஸ்டம்பிள் காய்ஸ். இதில என்னோட பிளேயர் நேம் அஸ்மா அஜார். இப்போ நம்ம விளையாட ஆரம்பிக்கிறோம். ஆமா. இப்போ மட்டும் அப்படியே நல்லா விளையாடிட்டாங்க. போ 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 எங்கேயாவது நிச்சயதார்த்தம் நீ விடுவ தான் போற. அதை நான் பார்க்க தான் போறேன். விளையாட ஆரம்பிக்கும்போதே இப்படிலாம் உன்னால மட்டும் தான் பேச முடியும். பார் பாரு, இதுக்காகவே நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு பாரு. நீ விளையாடுற வச்சுட்டு தான் தெரியுது. அங்க பாரு எல்லா இடத்துலயும் அடி வாங்குற. போ போ இன்னும் போய் திரும்ப அடிபட்டு விழுவ தான் போறேன். பார்க்குறேன் நான். எத்தனை தடவை அடிபட்டாலும் நான் தாண்டா ஜெயிப்பேன். அடிபட்டு போய் முன்ன போய் நிற்கிறேனா இல்லையான்னு மட்டும் நீ பாருடா. இங்கே பாரு வந்துட்டேன் நான். அதுவும் 5வது வந்துட்டேன். ஏதோ ஒரு தடவை லக்கில் ஜெயிச்சதுனால எல்லா தடவையும் நீ தான் ஜெயிப்பேன்னு நினைக்காது. சரியா? உனக்கு விளையாட தெரியும்னு ஒத்துக்கோ. மற்றவங்களுக்குலாம் விளையாட தெரியாதனால நீ ஜெயிச்சிட்ட. நீ விட்டா என்னை டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருப்ப. நீ பேசுறதெல்லாம் நான் காலைல வாங்கல. அடுத்த கேம் பார்ப்போம். எனக்கு பிடிச்ச இடமா வந்திருக்கு. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச இடமா இருந்தாலும் வின் பண்ணி வாங்க. போ இப்போ எத்தனை நேரம் அடிபடுறேன்னு பார்க்குறேன். முன்ன ஓடுதியே பாரா. என்னம்மா பறக்குற? இவனோட ஒரே ரோதனையால இருக்கு. இருடா உன்ட்ட நான் ஜெயிச்சா தானடா பேசணும். கண்ணை பண்ற மாதிரி நானும் போய் விழுவுறேன். இப்ப பாரு. போனல்ல. போ பார்த்துத்தானே இருக்கேன் நானும். இப்போ விழுவனே நீனு. விழு ஜஸ்ட் எஸ்கேப் ஆகுற. பார்க்குறேன். என்ன இவன் மேலே பாம்பு போடுங்களேண்டா. நான் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிறேன். போ இடி. இப்ப இடி. எல்லாத்தையும் நல்லா தான் எஸ்கேப் ஆகிறியாட்டுக்கு. நானே இடிச்சு போய்கிட்ட இருக்க. கொஞ்சம் பொறுமையா இருடா. என்னையும் ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ற? தானே இடிச்சு பிடிச்சிட்டு முந்தி போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு டென்ஷன் ஏன்டா இன்னும் ஏத்துற நீனு? உன்னை டென்ஷன் ஏற்றி கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் என் வேலையே. அப்படிமா வெரி குட். இடி இங்கே போயிடி. நல்லா தான் பறக்கிறம்மா. நல்லா பறக்கிறியே. சூப்பர் விளையாடுங்க. நானும் பார்க்குறேன் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறீங்க. போ விழு. என்னம்மா பறந்து அடிக்கிறீங்க. நல்லா வளர்ந்துட்டீங்க. என்கிட்டலாம் யாரும் போட்டு போட முடியாது ராஜா. இப்போ பாரு, ஜம்ப் அடி. எப்படி? ஐயோ, சரி ஓகே. ஏதாவது ஒரு தடவை மிஸ் ஆகிறது சகஜம் தானே. போ ஜெயிச்சோம்ல. ஏதோ இன்னைக்கு உனக்கு லக் அடிச்சதுக்கு நீ ஜெயிச்சிட்ட. எல்லா நேரமும் அப்படி ஜெயிப்பியா? எனக்கு தெரிஞ்சு உன் ஊரில் இருக்கவங்க எல்லாம் உன்னோட கம்மியாக விளையாட தெரியுறாங்களா இருக்கும். அதனால ஜெயிச்சிருப்ப. இல்லைனால நீ ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பாப்போம் அடுத்த கேம் தானே இன்னும் கஷ்டமா இருக்கும். அதில் பார்ப்போம். எவ்வளோ கஷ்டமான கேமாக இருந்தாலும் சரி, அதை என்கிட்ட போட்டி போட முடியாது உன்னால். சரியா? இவ்வளோ பேசுகிற நீ விளையாடி பாரு. அப்போ தான் உனக்கு இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புரியும். இப்போ அடுத்து எந்த இடம்? ஜுராசிக் ரஷ் என்னோட ஃபேவரட் பிளேஸ். ஆமாம், உனக்கு எல்லாமே ஃபேவரட் பிளேஸ் தான். போ இப்படியாவது எங்கேயாவது சாவடியான்னு பார்க்குறேன். ஏதாவது வந்து தட்டி விட்டுட்டு போங்களாண்டா. இடி குட். இடி எல்லாம் போகணும். போய் முன்ன போய் ஜெயிங்கடா. எப்படியா தப்பிச்சிடறாளையும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா. இதில் ஒரே ஒரு ஆள் தாண்டா ஜெயிக்க முடியும். அதை நானாக தாண்டா இருக்கணும். தயவு செஞ்சு என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதடா. ஒளி ஒழிஞ்சுக்கோ. நீதான் நானும் சொல்றேன். இதுல ஒரே ஆள்லாம் ஜெயிக்கணும். ஆனா அது நீயே இருக்கக்கூடாது. டி யாராவது ஜெயிங்கடா. ஜெயிச்சு தொலைங்கடா. இவன் என்னடா ஆகணும்டா. இடி போட தம்பி. விழு கிடி. இப்ப நான் சொல்றதெல்லாம் செய்யற. எப்போ இதுக்காகவே நான் எப்படியாவது கேட்குறேன்டா. ஐயோ அப்பாடா.
ஐயோ போயிடு எப்படியாவது போயிடு பறந்து. அப்பா ச்சே, 3 இதுல இதை ஜெயிச்சிட்டுல. இதெல்லாம் ஏன்டா போடுறீங்க? அவன் வாங்கணும்னா எந்த போய் காமிக்கிறீங்க? பார்க்கறவே எனக்கு சலிக்கல.